யாருமே எந்துக்கல போல. எந்த வீட்டு வாசல்லையும் கோலத்தை காணும். நான் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போய் ஒரு கோலத்தை போட்டுடுவோம். நான் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு. என்ன யார்? நான் தான் ஃபர்ஸ்ட். நான் போய் கோலமா வச்சுட்டு வந்து கோலம் போடுறேன். என்ன யாரு வீட்டு வாசல்லையும் கோலத்தை காணும். நான் தான் ஃபர்ஸ்ட் போல. கலை கூட இன்னும் எழுந்துக்கல. நான் போய் கோலமா வச்சுட்டு வரப்போறேன்ப்பா. அச்சிச்சோ, நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு வந்தேன். அப்புறம் இவங்களும் வந்து நிக்கிறாங்களே. நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு வேக வேகமா கோலமா எடுத்துட்டு வர போனேன். நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேனே. சரி, வார்த்தையை போட்டு பாப்போம். ஆமா, கோலம் எல்லாம் போடலையா இன்னும்? நீங்க இப்பதான் எழுந்தேன். வந்து கோலம் போடலாம் இப்ப வரதுக்குள்ள நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். நானும் அப்படித்தான்ப்பா நினைச்சேன். சரி விடுங்க, யார் கோலம் போட்டா என்ன, நல்லா வேக வேகமா கோலம் போடுங்க. யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் போட்டா என்ன, யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அதானே முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் தான்ப்பா முடிக்க போறேன். அக்கா வாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவ ஆரம்பிச்சானா ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பா. சரி நீ ஸ்டார்ட் பண்ண, நான் வர, ஒரு வேலை இருக்கு. கலை, மீரா கொஞ்சம் ஏந்திரு மீரா. ஐயோ, எவ்வளவு நேரம் தூங்குறா. காலையில வெடிக்காலாச்சு. வெளியில இருந்து விளக்கு வைக்கணும்லாம் தெரியவே தெரியாது போல. இது மார்கழி மாசம் தானே. சரி, ஏன் இப்படி பண்றேன்னே தெரியலையே. மீரா ஏந்திர, சீக்கிரமா வெளியே வா. எல்லாரும் வீட்டு வாசலையும் மங்களகரமா கோலம் போட போறாங்க. நீ என்ன பண்ற? சீக்கிரமா இருந்து வெளியில வா. அக்கா, நீங்க போய் போட வேண்டியதானே. எதுக்கு அந்த அக்காவை நீங்க எழுப்பிட்டு இருக்கீங்க? அவங்க லேட்டா வந்து போடுவாங்கல்ல. அச்சச்சோ, நான் போட்டுட்டேன்னா அவங்கிட்ட சண்டை போடுவாமா, அதனாலதான். சரி, நீ போய் கோலம் போடு, நான் அவளை எழுப்புற வேலையை பாக்குறேன். எதையாவது பண்ணுங்க, நான் போய் கோலம் போட போறேன்ப்பா. சரி மீரா, எழுந்துடுறி, சீக்கிரமா வாடி. எனக்கு வேற வாசல்ல கோலம் போடணும்டி, வாடி. யாரு இந்த டைம்ல கத்துறது? நானே போத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். என்ன கீழே உள்ள மாதிரி இருக்கு? சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் வேற இந்த ஒரு கட்டில கொஞ்சம் பெருசா வாங்குங்கன்னு வாங்கவே மாட்டாரு. சரி, வெளியில போய் பாக்கலாம். மணி என்ன? மீரா எழுந்துரு, மணி 4:30 மணி ஆகுது பாரு, சீக்கிரம் எழுந்துரு. வால் கிளாக் பேசுமா? 4:30 மணி ஆகுதுன்னு சொல்லுது. ஓ, வெளியில எல்லாரும் கோலம் போட்டுட்டு இருக்காங்களா? வர 2 நிமிஷம் காத வந்துடுறேன்க்கா. அப்பாடி, இப்பயாவது கேட்டுச்சே. சீக்கிரமா வா, எல்லாரும் வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கோம். நீதான் வர லேட் ஆகுது, சீக்கிரமா வா. அக்கா வந்துட்டாக்கா, நீங்க போட்டுட்டே இருங்க. அது பாத்ரூம் மட்டும் போயிட்டு ஓடி வந்துடுறேன்க்கா. இன்னும் நீ பாத்ரூம் வர போகணுமா? சரி போயிட்டு வா. என்னக்கா, ஒரு வேலையா எழுப்பிட்டீங்க போல. சரி விடுங்க, நானே இப்பதான் ஒரு கோலம் போட ஸ்டார்ட் பண்றேன். அவங்க வரத்துக்கும் நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் போல. சரிக்கா, நீங்க சீக்கிரமா வர சொல்லுங்க. கலர் வச்சு போடலாம் இல்ல அப்படியே போடலாம்? ஐடியா சொல்லுங்களேன். கலர் போட்டா எப்படி இருக்கும், அப்படியே போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, உங்களதான் கேக்குறேன். நானே அதமா யோசிச்சுட்டு இருக்கேன். நேற்று நைட் எல்லாம் உட்காந்து புக்கா கோலம் போட்டு முடிச்சேன். ஆனா தூக்க காலத்துல அந்த புக்கை எங்க வச்சு தூங்கணும்னே தெரியல. காலையில தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஓ அப்படியா, சரிங்கக்கா. அப்ப நானே ஏதோ ஒரு கோலத்தை போடுறேன். கலர் கோலம் வேணாம், இந்த மாதிரி ஒரு குட்டியா டிசைனா போடலாம். நாளைக்குதான் நியூ இயர் ஆச்சுல்ல, நல்லா கிராண்டா கோலம் போட்டு விடலாம். அது வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா போடுவோம். ஏன்னா நாளைக்கு எங்க வீட்டு மாசம் ஒரு மாதிரிதான் இருக்கும். அக்கா, நான் கோலம் போட்டுட்டேன்க்கா. என்னது, கோலம் போட்டியா? நான் இன்னும் முடிக்கவே இல்லை, ஆரம்பிக்கவும் இல்லை, அதுக்குள்ள கோலம் போட்டு இருக்கேன். சரி கோலம் போட்டுல, வீட்டுக்கு கிளம்பு. சரிங்கக்கா. அப்பாடி, கோலம் போட்டாச்சு. வீட்டுல போய் சமையல் வேலையை பாக்கணும். பரவாயில்லையே, ஸ்டார் கோலம் நல்லாதான் போட்டிருக்கா. அங்க என்ன முறுக்கு சுட்டு வச்ச மாதிரி அங்கங்க ஏதோ போட்டு வச்சிருக்கா. ஏதோ ஒண்ணு போட்டா சரி நம்ம வீட்டு வாசல கோலம் போடுற வழிய பாப்போம். நாம என்ன கோலம் போடுவோம்? நம்ம ஒரு குட்டியா ஃப்ளவர் வரைவோம். அழகான ஒரு ஃப்ளவர் குட்டியா வரைஞ்சாதான் கலர் ஏதாவது போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அந்த கோலம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு காம்பு வச்சுட்டு இங்க ஒண்ணு நாய் வர சத்தம் போட்டுட்டே இருக்கேன் பக்கத்து வீட்டுல இருந்து. சரி, அப்ப அடி முடிச்சுட்டேன் நானு. ஒரு ஃப்ளவர் வரைஞ்சாச்சு, நாய் வர சத்தம் போட்டுட்டே இருக்கு. நம்ம போய் எழுப்பி விட்டு வருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.